இப்போ நம்ம பார்க்குறது 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் 8வது தலைப்பில் சூழ் தொகுதி மேலாண்மை. புவியியல் மிக வறட்சியான பாலைவனத்தில் இருந்து அடர்ந்த மலைக்காடுகள் வரை, மிக உயரமான மலைச்சிகரத்தில் இருந்து மிக ஆழமான பெருங்கடல் வரை பல வகைப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்து பெறுகின்றன. புவியில் சுமார் 3 முதல் 30 மில்லியன் அளவிலான உயிரினங்கள் காணப்படுகின்றன என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். இவை அளவு, நிறம், வடிவம், வாழ்க்கை சுழற்சி, இயக்க உறவுகள் போன்றவற்றிலிருந்து வேறுபட்டன. கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் கூட சூழியல் செயல்முறைகளுக்கு தேவையான கூறுகளை அளிக்கின்றன. இந்த உயிரினங்கள் அனைத்தும் தனிச்சிறப்பு வாய்ந்த பல வகைப்பட்டவை, அபரிமிதமானவை. இவற்றுடன் நாமும் புவியை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அண்மை காலத்தில் மனிதர்கள் செயல்படால் புவியில் வாழ்ந்து வருகின்ற ஏனைய உயிரினங்கள் பெரும் அச்சுறுத்தலுக்கு மாறிவிட்டன. குறிப்பாக அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகை, மக்களின் நடவடிக்கைகள் ஆகியவற்றுடன் தொழில்நுட்பங்கள் சக்தியும் ஒருங்கிணைந்த உயிர்கோளத்தில் காணப்படுகின்ற உயிரிய பன்மை பயோடைவர்சிட்டி முழுவதுமாக அழித்து விடக்கூடிய அபாயம் நிலவுகிறது. மலைகளை சமாதானமாக்குதல், புதிய கால்வாய்கள் அமைத்தல், ஆற்றின் போக்கை மாற்றி அமைத்தல், உலகளில் ஆண்டொன்றுக்கு 25 மில்லியன் அளவுக்கு மண் அரிப்பு முதலானவற்றை தோற்றுவிக்கின்ற மனிதனம் இயற்கை ஆற்றலுக்கு ஈடாக மாறிக்கொண்ட வருகின்றது. தங்களின் தேவைகள் தாவரங்களை விலங்குகளும் உணவுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் அறுவடை செய்கின்றனர். இத்தகைய செயல்களின் மூலமாக காட்டு விலங்குகளும் நேரடியாக தாக்குதலுக்கு ஆளாகின்றன. இவற்றை விளைவாக இனமறை எக்ஸ்கவேஷன் தோன்றப்படுகிறது. அதனால் உயிர்கோளம் அதன் தனித்தன்மையும் பன்மை பண்புகளையும் நிரந்தரமாக இழக்க நேரிடும். இனமறைவை பற்றி பொதுவாகவும் உயிர்கோளத்தை மேலாண்மை செய்வது, பேணி காப்பது எவ்வாறு என்பதை விரிவாக இனி படித்தறிவோம். இனமறைவின எக்ஸ்கவேஷன். இனமறைவை புதிதாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அல்லாமல் மனிதர்களின் செயல்பாடுகளால் மட்டுமே விளைவதுமல்ல. புவியில் வாழ்ந்து 95% மேலான உயிரினங்கள் மறைந்து விட்டதாக படிம பதிவேடுகளில் கருதி தெரிகிறது. இவற்றில் பல மனிதர்கள் புவியில் தோன்றுவதற்கு முன்னரே மறைந்து போயினர். புவியில் பரவலாக நடைபெறுகின்ற உயிரியல் பேரழிவுகளின் காரணமாக பல முறை இனமறைவுகள் மிக பெரிய அளவில் ஏற்பட்டன என்ற நிலவியல் பதிவேடுகள் காட்டுகின்றன. அவ்வாறு சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற டைனோசரஸ் இனமறைவு ஏற்பட்டுள்ளது. அதன் கூடாகவே உயிரினங்களில் 50% மேலாக கடல்வாழ் உயிரினங்கள் குடும்பங்களில் 15% மறைந்து போயின. இதைவிட பெரிய அளவிலான சுமார் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற பேரழிவின் போது 3/2 மடங்கு கடல்வாழ் இனங்கள் அழிந்து போயின. அடுத்த 10,000 ஆண்டுகளில் பாதிக்கும் மேற்பட்ட தாவரங்களை விலங்குகள் மறைந்து போயின. தற்போதைய இனமறைவு விதம் கடந்த 100 ஆண்டுகளாக உயிரினங்களின் அழிவு விதம் திடீரென உயர்ந்து கொண்டே வருகின்றன. மனிதர்களும் முக்கியமான காரணிகளாக மாறுவதற்கு முன்னரே இயற்கை காரணிகளால் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு இனம் என்ற விதத்தில் இனமறைவு நடந்து வருகிறது. கிபி 1600 கிபி 1900 இடைப்பட்ட காலத்தில் மனிதர்கள் செயல்படாமல் ஆண்டுக்கு ஒரு இனம் என்ற விதத்தில் இனமறிவு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த நூற்றாண்டில் இரண்டாம் உலகப் போரில் இனமறிவு ஆண்டு ஒரு டஜனிலிருந்து நூற்றுக்கணக்கான இனங்கள் வரை என்ற உயிரின அழிவு வீதம் மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. இத்தகைய அழிவு வீதங்கள் நம்மால் துல்லியமாக கணக்கிட இயலாது. ஏனெனில் உலகில் இன்றையளவு பல இடங்களில் முழுமையாக ஆராயப்படவில்லை. தவிர பல இன வகைகள் தாவரவியலாளர்கள் படித்தறிந்து வகைப்படுத்துவதற்கு முன்னரே மறைந்திருக்கக்கூடும். தற்போது உள்ள இனமறிவு விதத்திற்கு உயிரின வாழிடங்கள் இழப்பு முக்கிய காரணமாக திகழ்கிறது. புவியியல் மில்லியன் கணக்கான இனமறிவுகள், வெப்பமண்டல காடுகள், பவள தொடர்கள், முகத்துவாரங்கள், செழிப்பான உயிரினங்கள் கொண்ட சூழ்நிலை தொகுதிகள் ஆகியவற்றின் அழிவே முக்கிய காரணமாகும். இவ்வாறு மனிதனால் ஏற்படக்கூடிய இனமறிவு நிலையியல் வரலாற்று நிகழ்வுகளுடன் போட்டி போடும் அளவிற்கு அமைகிறது. உயிரினங்கள் வாழ்விடங்களை அழிப்பதன் மூலமாக அங்கு காணப்படுகின்ற முதன்மை இனங்கள் மறைந்து போகின்றன. நமது அறிவிற்கு எட்டாத ஏனைய பலவற்றையும் சீரழித்து விடுகிறது. இத்தகைய சீரழிவுகள் தொடர்ந்து நடைபெறுமானால் அடுத்த சில ஆண்டுகளில் மில்லியன் கணக்கில் இனமறிவுகள் ஏற்படலாம் என கருதப்படுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடுகள் ஆகிய உயிரியல் அழிவிற்கு புவியிலிருந்து இனங்கள் மாறுவதற்கு எவ்வாறு காரணமாக இருக்கின்றது என்று இனி விவாதிப்போம். படத்தில் காட்டியுள்ளது போல முதலில் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் தொகை நெருக்கம் ஏற்பட்டது. நெருப்பும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நம் முன்னோர்கள் அறிவுமிக்கவர்களாக மாறினார். அடுத்தடுத்து சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தாவரங்கள் விலங்குகள் வீட்டு பராமரிப்பின் கீழ் கொண்டு வந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருகலாயிற்று. 3வது முறை அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி தோறுதலால் மக்கள் தொகை பெருகி இதில் நாமும் பங்கு வகிக்கிறோம். இத்தகைய போக்கு தொடர்மையினால் உலகம் 2100 மிக நெரிசலாகி விடும், அதிகமாக மாசிடும், சூழியல் ரீதியாக நிலையற்றதாகிவிடும். இப்பொழுது நமது வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தில் நம் குழந்தைகளுக்கு அமைகின்ற வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற கூறுகளாக ஆகும்.
அதனால் நமது புவி தொகுதியை பேணி காப்பது நமது கடமையாகும். புவி தொகுதியின் மேலாண்மை காணப்படுகின்ற தற்போதைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள அடிப்படையாக 3 கூறுகள் உள்ளன. 1. பிறப்பு, வளர்ச்சி, இனப்பெருக்கம், இறப்பு போன்ற உயிரியல் கட்டுப்பாடுகள் கொண்டுள்ள இதர விலங்குகளைப் போலவே நாமும் விலங்குகளே. இயற்கை வளங்களை பெற்றுக்கொள்வதில் அடிப்படையாக ஒரே மாதிரியான போட்டி மனப்பான்மை நிலவுகிறது. கூட்டு மனப்பான்மை இயற்கை விலங்கின் உலகின் நடத்தையாக அமைகிறது. பொதுவாக இத்தகைய நடத்தைகளால் தனிப்பட்ட உயிரினங்கள் பிழைத்திருக்கின்றன. இப்போ பாருங்கள், காட்டியிருக்காங்க பாருங்கள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இங்கே வேளாண்மை புரட்சி, நெருப்பும் கருவியும் கண்டுபிடிக்கப்படுது. மக்கள் தொகை காட்டியிருமா வருடங்களுக்கு முன்னர் காட்டியிருக்காங்க. டயக்ராம் பாருங்கள், வருஷ கணக்கில் காட்டியிருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவையை காட்டியிருக்காங்க. என்ன பறவைனா நெடுந்தலைக்கு பறக்கும் காட்டுப்புறா காட்டியிருக்காங்க. அடுத்தது 8.1ல் நெடுந்தலைக்கு பறக்கும் காட்டுப்புறா இவ்வினத்தை சார்ந்த கடைசி புறாவும் சின்சிட்டினியன் மிருக காட்சியில் 1947ஆம் ஆண்டு மடிந்து போனது. இவற்றின் இனமறிவுக்கு மிகையான வேட்டையாடுதலும் வாழிட சீரழிவும் காரணமாக. அடுத்து பசுமை பரணி செடி புழுப்பூச்சி தின்று வாழ்கின்ற தாவரம். இவற்றின் வாழிடங்கள் சீரழிவில் தான் தற்போது 10,000 செடிகள் மட்டுமே உள்ளன. அடுத்தது செருங்கரு நீல மலர் செடிகள். இந்த மலர் செடிகள் அவற்றின் வாழ்விடங்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து முழுமையாக மறைந்துவிட்டன. அடுத்து சைபீரியன் புலிகள். சைபீரியாவின் பெரிய வகை பூனை இனத்தை சார்ந்த இவை உலகில் மறைகின்ற இனங்களில் உண்டாகும். அடுத்து கருப்பு காண்டாமிருகங்கள். இவை ஆப்பிரிக்காவில் ஏறக்குறைய 10 லட்சம் தான், ஆனால் தற்போதைய 4,000க்கும் குறைவாக இருக்கின்றன. அவற்றின் கொம்புகளுக்காக மனிதர்கள் வேட்டையாடி அழிந்து போன. இயற்கை வியப்புகள். வாலில்லா குரங்கள். சுவையான செல்களை அதன் கூட்டிலிருந்து வெளிக்கொணர குரங்குகள் அதன் கைகளை நுழைத்தால் கடித்துவிடும் என்பதால் குச்சியை உள்ளே நுழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொறிக்கும் மனிதர்கள். பகல் நேரத்தில் மரத்தின் மீது தூங்குகின்றது. இரவு வேளையில் தனது நீண்ட 3வது விரலை நீட்டி மரப்பட்டையில் உள்ள பூச்சிகளை பிடிக்கின்றது. அவற்றின் இருப்பிடத்தை அறிந்து கொள்வது தனது பெரிய காதுகளை பயன்படுத்துகிறது. சிறுத்தை புலி. நிழல் தரும் காட்டு மரங்களின் மேல் அமர்ந்திருப்பதை இவற்றின் மீது காணப்படுகின்ற கரும்புலிகளாலான இவை கண்ணுக்கு தெரிவதில்லை, கண்ணுக்கு புலப்படுவதில்லை. பாருங்க, காட்டியிருக்காங்க இமேஜ் ஒன்றா காட்டியிருக்கானுங்க. பசுமையான பரணி செடி மற்றும் செங்கரு நீல மலர் செடி. சைபீரியன் புலி, வாலில்லா குரங்கு, அணில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சிறுத்தை புலி, காண்டாமிருகம் மறைகின்ற உயிர்வானிகளின் இயற்கை வியப்புகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது மனிதர்கள் உலகில் தனிநபர், சமுதாயம், தேசிய அளவில் போட்டி போடுகின்ற இன உணர்வுகள், குறுகிய கால ஆதாயம் ஆகிய நடத்தைகளில் அமைகின்றது. இத்தகைய நடத்தைகள் புவியில் நீண்ட காலமாக தொடர்ந்து வாழ தகுந்த நிலையை சீரழிக்கின்றவைகளாக அமைகின்றன. எனவே இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கான நடைமுறைகள் வலிமையற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது போன்றவற்றில் கூட்டுறவு மனப்பான்மை தேவைப்படுகிறது. இந்த மனப்பான்மையில் புதிய பரிணாமங்கள் நிலைகளை அடைவதன் மூலம் மனித சமுதாயத்தை புவியில் தொடர்ந்து வாழ வைப்பது இயலும். 3வது மனிதர்களின் பொறுப்புணர்வு சாதனங்கள் போன்றவற்றை காட்டு விலங்குகள் கட்டுப்படுத்தும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகளில் இருந்து நமக்கு விடுதலை அளித்தன. சுற்றுச்சூழல் நமது விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்தலாம் என்ற கருத்தும் வெளிப்படையிலாயிற்று. பயன்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய மிகையான தவறுதலான பயன்பாடு விலைகள் தொழில்நுட்ப மேம்பாட்டிலும் திறமையான மேலாண்மையிலும் எதிர்கொள்ளலாம். மேற்கூறிய 3 கருத்துக்களில் இனங்கண்டு கொள்ளுதல் பாதிப்புகள் பற்றி விழிப்புணர்வும் நம் ஒவ்வொருவருக்கும் நமது குழந்தைகளின் குழந்தைகளுக்கும் இன்றியமையாத தேவைகள். இவை பேணத்தகுந்த மேம்பாட்டிற்கு அடிப்படையாக நடவடிக்கைகள் தூண்டுகோலாக அமைகின்றன. வரையறுக்கப்பட்ட வளங்கள் கொண்ட சுற்றுச்சூழலின் வரையறை அற்ற மக்கள் தொகை வளர்ச்சி நடக்க கூடாத ஒன்றாகும். ஏனெனில் அத்தகைய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வளங்களை சீரழித்துவிடும், மக்கள் வாழ்வும் சீரழிந்துவிடும். அவற்றை நிகழாமல் தடுப்பதற்கு நமது புவி தொகுதி மற்றும் அதன் பகுதிகளாக இடையே காணப்படுகின்ற பிணைப்புகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ள உதவுகின்ற ஒன்றை சிந்தனை மேப்புகளாகும். சிந்தனை மேப்புலாம் கான்செப்ட் மேப்புன்னு சொல்லுவாங்க. நமது சிந்தனையில் உதிக்கின்ற கருத்துக்கள் மற்றும் அக்கருத்துக்கள் இடையே காணப்படுகின்ற பிணைப்புகள், விவரங்கள், காட்சி படங்களாக சித்தரிப்பது சிந்தனை மேப்புகள் ஆகும். இத்தகைய பயிற்சிகள் பொதுவாக கருத்துக்களையும் முறையாக ஆராய்ந்து அறிதலும் கிரிட்டிக்கல் திங்கிங்கை ஊக்குவிக்கிறது. இத்தகைய சிந்தனை மேப்புகளின் மூலமாக மனிதர்கள் உலகளாவிய சூழ்தொகுதிகளின் இயக்கங்களை சார்ந்துள்ளனர் என தெளிவாகிறது. சூழ்தொகுதிகளின் இயக்கங்களை மாறக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் தங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டனர் என்பது தெளிவாகிறது. புவி தொகுதியை சிந்தனை மேப்புகள் மூலம் புரிந்து கொள்வதற்கு முன்னர் குறிப்பிட்ட சில பணிகளை நாம் செய்ய வேண்டியுள்ளது. அதாவது குறிப்பிட்ட பணிகளை ஸ்பெசிஃபிக் டாஸ்க். 1வது
முதன்மையான கருத்து மேப்புகளை தலைப்பாக எடுத்துக்கொள்வது, அதனுடன் குறிப்பிட்ட பல கருத்துக்களை சேர்த்து வரிசைப்படுத்த. 2வது, கருத்துக்களை நேர்கோட்டு மூலமாக இணைப்பது. இக்கோட்டின் மீது 2 கருத்துக்களை இடையிடையே விளக்கத்தை கொடுக்கக்கூடிய சொல்லை குறிப்பது. அச்சொல்லை ஒரு சொற்றொடாக பொருள் தர செய்வது. 3வது, மேப்பினை வெவ்வேறு பகுதிகளின் கருத்துக்களுக்கு இடையில் காணப்படும் பிணைப்புகளை கண்டுபிடித்து அவற்றை பெயரிடுவது. இப்பெயருடன் குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்துக்காட்டுகளை இணைத்து காட்டுவது. 3வது, ஒரே பிரிவை சார்ந்த கருத்துக்களை வெவ்வேறு மேப்புகளை சித்தரித்து காட்டுவது. இந்த பாடத்தில் 2 சிந்தனை மேப்புகள் எடுத்துக்காட்டுகளாக வரையப்பட்டுள்ளன. அந்த 2 மேப்புகளின் கீழ் கண்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது. 1வது, விண்வெளியிலிருந்து எடுக்கப்படும் ஒளிப்படங்களிலிருந்து புவியில் நீர் முதன்மையானதாக உள்ளது என்பதை காட்டுகிறது. மேலும் புவிக்கு பாதுகாப்பாக வளிமண்டல மெல்லிய படலமாக அமைந்துள்ளது. புவி தொகுதியில் அறிவியலை முறையான ஒரு கண்ணோட்டத்துடன் அணுக விண்வெளி விவரங்களை அடிப்படையாகிறது. இந்த அணுகுமுறையினால் வட்டார செயல்கள் உலகளவில் விளைவுகளை ஏற்படுத்துவது எவ்வாறு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 2வது, புவி தொகுதிகள் சொல்லுவாங்க. செயலதிர்வுகள் பிணைக்கப்பட்ட 4 பகுதிகளை கொண்டது. அவையாமைனா வளிமண்டலம், உயிர்கோளம், பாறைக்கோளம், நீரம். எனவே புவி மேற்பரப்பில் காணப்பட்ட தேட்டங்கள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றன. பரிணாம வளர்ச்சியும் தொடர்ந்து நடைபெறுது. 3வது, உலகளாவிய ஆராய்ச்சிகள் செயற்கைக்கோள் மற்றும் தொலைநுண்ணுணர்வு ஆகிய தொழில்நுட்பவியல் கருவிகளை கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. மாதிரி 1 பார்த்தீங்கன்னா புவி தொகுதி அறிவியல், எர்த் சிஸ்டம் சயின்ஸு. பகுதிகளுக்கிடையே செயலதிர்வு செயல்களை கொண்டிருக்கும் புவி ஒரு தொகுதி என்ற அறிவியலாகும். இந்த கண்ணோட்டம் பகுதிகளுக்கிடையே நிலவுகின்ற செயலதிர்வுகளை தன்மையை வலியுறுத்துகின்றன. இப்பகுதியான பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் மற்றும் உயிர்கோளம் இவற்றை பற்றி குறிப்பில் கீழே தரப்படுது. பாறைக்கோளம் புவி மேற்பரப்பில் இயற்கை கூறுகள், மேலோடுகள் மற்றும் உள்ளமைப்புகள் ஆகியவை இதில் அடங்கும். எரிமலை வெடிப்புகள் மற்றும் புவி அதிர்கள் பாறைக்கோளத்தின் செய்முறைகளாகும். அடுத்து நீர்க்கோளம், இது புவி மேற்பரப்பில் மீது அல்லது அருகாமையில் திரவ அல்லது வாயு நிலையிலுள்ள நீரை கொண்டிருக்கும். அவையான மேகநிலையில் காணப்படும் நீராவி, பனிக்கவிகள் மற்றும் பனியர்கள், பேரலைகள், ஆறுகள், ஏரிகள் அல்லது நிலத்தடி நீரோட்டங்கள், ஆற்றின் போக்குகள், நீராவியாதல், சுருக்குதல் மற்றும் மழைப்பொழிவு ஆகியவை நீர்க்கோளத்தின் செயல்முறைகளாகும். வளிக்கோளம், இது புவியை சுற்றி மெலிதாக காணப்படும் வாயு அல்லது காற்று படத்தை கொண்டிருக்கும். காற்றுகள், வானிலைகள் மற்றும் உயிரினங்களுடன் வாயுக்களின் பரிமாற்றங்கள் வளிக்கோளத்தின் செயல்முறைகளாகும். உயிர்கோளங்கள், இது செழிப்பான மற்றும் பன்மை தோற்றத்தை கொண்ட உயிரினங்களை உள்ளடக்கியது. பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி மற்றும் மறைவு ஆகியவை செயல்முறையில் கொண்டது. இரண்டாவது சிந்தனை மேப்பில் உயிர்கோளத்தில் காணப்படும் உயிரற்ற சூழ்நிலை மனிதர்களில் தொழில்நுட்பத்தையும் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கிறது. வியாபாரம் நடைபெற்ற பொருளாதார வளர்ச்சி என்ற உள்நோக்கம் பிணைப்பாக செயல்படுகிறது. மனிதர்களின் பொருளாதார வாழ்க்கையில் ஒரு வியாபாரம் ஒரு பகுதி. ஏனெனில் எந்த ஒரு சூழ்தகுதியும் ஒரு அச்சாக இருப்பதில்லை. புவி மேற்பரப்பில் அமைந்துள்ள ஒவ்வொரு சூழ்தகுதியும் தனித்தன்மை. அவற்றுக்கு என்ற தனித்தன்மை காலநிலை நில அமைப்பு. இப்போ வளிமண்டலத்தில் வாயுக்கள், காற்று, வானிலை. உயிர்கோளத்தில் வாழ்க்கை, இறப்பு, பரிணாமம், இனமறவை. நீர்கோளத்தில் நீர்நிலைகள், ஆவியாதல், மலைவதலம். பாறை கோளத்தில் மேலடி, எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம். இது புவி அதன் செயலதிர்களும். உற்பத்தி பொருட்கள், கலாச்சாரம், நுட்பவியல், போக்குவரத்து வசதிகள் மற்றும் தேவையான உள்ளன. நகரமயமாதல் ஒரு பகுதியாக தொழில்கள், தொடர்பு சாதனங்கள் மற்றும் வணிகம் ஆகியவற்றை அடுத்த பாடத்தில் படிக்க இருக்கும். உயிர்கோளத்தில் மனிதர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் திறமை கொண்டவர்கள். எனவே நம் விரும்புகின்ற கூறுகள் நம் இன்றைய வாழ்க்கையில் நிர்ணயிக்கின்றது. இவை எதிர்காலத்தில் நமது குழந்தைகளின் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை நினைக்கிறது. எதிர்காலத்தினால் சிலவற்றை நடைமுறைப்படுத்துவது, சிலவற்றை மாற்றமடைய செய்வதும் உங்களால் முடியும் என்கின்ற எண்ணம் அவசியமானது. அடுத்தது உணவு மேப்பாகுதல்னு சொல்லுவாங்க. மேப்பிங் த ஃபுட். நுகர்வோரிடமிருந்து உணவை அதன் உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கான தடத்தை மேப்பாக சித்தரித்தது. இத்தகைய பிணைப்புகளில் ஏதேனும் ஒன்று மாறுபட்டன என்ன நேரிடும் என்று சற்று சிந்திங்கள். பாருங்கள், சும்மா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கடை, லாரி, பேக்கரி, லாரி, அதே லாரி, பண்ணை, கருவி, கோதுமை, மண், நீர், கார்பன் டை ஆக்சைடு, புல், இங்கே பசு, பால், பண்ணை, லாரி, அதே லாரி, கடை அப்படின்னு போட்டு ஒரு சுழற்சி மாதிரி வருது. உணவில் கிடைக்கக்கூடிய வெற்றிகளுக்கான நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். அவ்வாறு நாம் செயல்படும் போது நம் எதிர்காலம் ஒளிமயமாகும். நம்மிடம் தேவையான அறிவும் திறனும் வளங்களும் உள்ளன. நாம் அனைவரும் அறிந்த சொற்றொடரான உலகளாவிய எண்ணுதல், வட்டார அளவில் செயல்படுதல் என்பதை தற்போது உலகளாவிய செயல்படுதல், வட்டார அளவில் செயல்படுதல் என்று மாற்றிக்கொண்டு செயல்படுதல் இன்றைய சூழ்நிலையில் அவசியமாகிறது. நாம் அனைவரும் வட்டார அளவில் செயல்பட வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது. ஆனால் அதை நம்மால் செய்ய இயலும்.
சுருக்க கூறினால் பன்னாட்டு அளவிலும் அரசாங்கங்களுக்கிடையான சூழ்தொகுதி மேலாண்மை பேணி காப்பதற்கு பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வட்டார அளவில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் முக்கிய காரணமாக இருக்கின்றது.